என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பேரினிலே. எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நம்மளை ரொம்ப நிரம்ப ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு ஏசப்பா நம்மளை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவர் நம்மளை எந்த இடத்துல நம்மளை உருவாக்கி வச்சிருக்காங்கங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த உலகத்தில் சோர்வாக நினைக்கிற எல்லா காரியங்களும் ஒரு பொருட்டே இல்லாமல் போயிடும் குட்டீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் பார்த்துருக்கோம், அப்படி தானே? இந்த உலகத்தை ரொம்ப அழகு மிகுந்த படைப்புகளால் என்ன பண்ணாங்க? தேவன் தந்தையான கடவுள் உருவாக்குனாங்க, அப்படி தானே குட்டீஸ்? அப்படி உருவாக்குன போது கூட அவங்களுக்கு அதில் ஒரு நிறைவு கிடைக்கல, அதில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கல. அப்போ எப்போ அவங்களுக்கு அந்த நிறைவு கிடைச்சதான் நம்ம கடைசியாக தான் படைக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குனதுக்கு பிறகு கடைசியாக தான் நம்மளை தந்தையான கடவுள்லேருந்து என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. ஆதாமை உருவாக்குனாங்க. ஆதாமோட விழாவிலேருந்து ஏவாளை உருவாக்குனாங்க. ஆதாமுக்கு தன்னோட உயிர் மூச்சை கொடுத்து என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. அப்போது அந்த மனிதனை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே ஒரு நிறைவு கிடைச்சதா தந்தை கடவுள் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாடலையும் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி